அந்த அறிவு இல்லை. எவ்வளவு மக்கள் பார்க்கிறோம், ஏதோ போக வேண்டும், வர வேண்டும், ஒரு மாற்றமும் இல்லை. உடையிலே மாற்றமில்லை, தோற்றத்தில் மாற்றமில்லை, வாழ்க்கையில் மாற்றமில்லை, பேச்சிலே மாற்றமில்லை, சிந்தையில் கூட மாற்றமில்லை. இது உண்மை உண்மை உண்மை. பெயரோடு சொல்லுவாங்க, ஒரு பெரிய போதகரின் பெயர், ஒரு பெரிய சபையின் பெயர். ஆனால் இன்னும் அவர்கள் பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் சொன்ன போல they fail to understand the majesty of Christ. அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் மேன்மையை புரிந்து கொள்வதில்லை. இரண்டாவது சொன்ன the mystery of the life in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு ரகசியம். அது இப்ப புரியாது. காலங்கள் வெளிப்படுத்தும், நாட்கள் வெளிப்படுத்தும். இன்றைக்கு அதை பின்னாடி சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது, the ministry of this life. தமிழ்ல இந்த வாழ்க்கை அவருக்கு ஊழியம் செய்ய. திரும்ப சொல்லுகிறேன், the majesty of the life. இந்த வாழ்வின் கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கையின் மேன்மை. Number 2, the mystery of the life. இது ஒரு ரகசியமான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, the ministry of this life. நல்ல கவனியுங்கள், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் அதர்சனமானவர், தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பெயரானவர். கிறிஸ்துக்குள் வாழ்வதால் இருக்கிற ஒரு வாழ்க்கையின் மேன்மை. நம்பர் ஒன் கவனியுங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இவர் யார் தெரியுமா? உருவாக்குபவர். as a creative God. அப்படியானால் அந்த உருவாக்கும் தன்மை உங்களுக்குள்ள வைத்திருக்கிற கிரியேட்டிவ் லைஃப், உனக்குள்ள ஒரு உருவாக்கும் தன்மை இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், முன்னால் உங்கள் வாழ்க்கையில there is a creative life, ஒரு உருவாக்கும் ஜீவனை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் பலரை உருவாக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆன்மீகத்தில், ஞானத்தில், கிருபையில் you can create. அதாவது there is a creative life in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்ற வார்த்தை, there is a creative life. உனக்குள்ளே ஒரு உருவாக்கும் ஜீவன் இருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 கொலோசியர் 1 அதிகாரம் 16 ஏனென்றால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அல்லது வார்த்தை இருக்கிறது, அவரை கொண்டும் அவருக்கென்றும். பலமுறை இந்த வார்த்தை வருது, 3 முறை வார்த்தை வருது. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அடுத்து அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, இரண்டாவது அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. கவனமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். சகலமும். அப்படியானால் அந்த கிறிஸ்து சகலவற்றையும் உருவாக்குகிறவர். அடுத்த வார்த்தை, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் அந்த சிருஷ்டிக்கப்பட்டவர் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை உனக்குள்ள வைத்திருக்கிறார். இத்தனை ஆங்கிலத்தில் சொன்னேன், the creative